எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக என்னைய பட்டிமன்றங்களில் பார்த்துருக்கலாம், ஆன்மீக சொற்பொழிவுகளில் பார்த்துருக்கலாம், லயன்ஸ் ரோட்டரி நிகழ்வுகளில் பார்க்கலாம், தன்னம்பிக்கை நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எங்கள் வேலையை பாட்டுக்கு தான் செஞ்சிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் திருக்குறள் இருக்குது பாருங்கள். இந்த திருக்குறள் இது படிக்கிறது முக்கியம் இல்லை, திருக்குறள் படி நடக்க வேண்டியிருக்கு. சென்றவிடத்து செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு, அறிவு அற்றம் காக்கும் கருவி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி, படிக்கிறபடி அறம் சார்ந்து நில்லு அப்படின்னு வள்ளுவனை படிச்சிட்டோம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாரதியார் இருக்கார் பாருங்க, எப்பெல்லாம் மனிதனுக்கு சோர்வு வருதோ அப்பெல்லாம் மனிதன் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த பாரதியார் புத்தகம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிழியே, இவர்கள் வாய்ச்சொல்லில் வீரரடி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே பாரதி தான் எழுதினான், பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இது பாரதியாருடைய வரி. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வெறும் இலக்கியம் பேசினேன்னா, இப்போ சமூகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு நம்மளும் பேசாமல் போயிட்டா நம்ம அறம் சார்ந்து வாழலைங்கிறது உறுத்திக்கிட்டே இருக்கும். சில பேரை நேரில் பார்த்தா நல்லா பேசுகிறாங்க, அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாங்க, அவங்களோட கை கொடுக்குறாங்க, அவங்களோட மேடையை பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சங்கடம் சிக்கல் அப்படின்னு வந்தால் அந்த உண்மையை வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. அட நான் இப்போ ஒன்று சொல்கிறேங்க. ஒரு காலத்தில் நீதிமன்றங்கள் குறித்து யாரும் ஒரு கருத்துக்களை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக பேசிட முடியாது. ஒரு நீதிபதியினுடைய நீதிமன்ற தீர்ப்பு குறித்தோ அந்த நடவடிக்கைகள் குறித்தோ அதனுடைய செயல்பாடுகள் குறித்தோ யாரும் அவ்வளோ எளிதில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சமீப காலமாக யூடியூப்பை திறந்தால் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அண்மையில் நான் பார்த்தேன், ஒரு புத்தக விழாவில் கூட ஒரு பேச்சாளர் நீதியரசர்கள் குறித்து பயங்கரமாக பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படி அறம் சார்ந்து இருப்பவர்கள் எப்படி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுகிறாங்கன்னு. சரி, அதை விட்டுருங்க. இதை சொன்னால் நம்ம அவருக்கு இவர் சொம்பு, இவருக்கு இவர் ஜால்ரா, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணுறோம், அதை பற்றி கவலைப்படுறதில்ல. சமூகத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். நல்ல விஷயத்தை நெஞ்சில் பட்டதை நேர்பட நம்ம பேசுவோம். நம்ம நீதித்துறை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டால், இந்த துறையில் இயங்கக்கூடிய ஐயா பால் கனகராஜோ, என்னுடைய அருமை சகோதரர் ஐயப்பராஜோ, இல்லை மூத்த வழக்கறிஞர் சங்கர் சாரோ, என்னுடைய மரியாதைக்குரிய சுமதி மேடமோ, இல்லை நீதியரசர்கள்னு பட்டியல் போட்டால் நான் சிறு வயதிலேயே ஐயாவோட பக்கத்துலேயே அமர்ந்து அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்த்து இலக்கிய மேடையில் அவரோட பங்கு பெற்ற எங்களுடைய நீதியரசர் செம்மாந்து இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் இஸ்மாயில் சாரோ அல்லது நாகமுத்து சாருடைய நல்ல நடவடிக்கைகளை பார்த்து நாங்கள், இன்னும் சொல்லப்போனால் மணிக்குமார் சார் மாதிரி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் புகழ்வாய்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய மகாதேவன் சார், ராமசுப்ரமணியன் சார், கற்பக விநாயகம், வள்ளிநாயகம், இப்படி பல பேருடைய நம்ம ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் சந்திரா சார் போன்றவங்களுடைய நல்ல நீதிமன்ற தீர்ப்புகள், அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீதித்துறையை பற்றி நாங்களும் அறிந்து தெரிந்து புரிந்து வைத்திருக்கோம். அண்மையில் நான் பார்த்தேன் சார், நீதிவானில் ஒரு செந்தாரகை. இந்த புஸ்தகத்தை எழுதினவர் பேர் மகபூப் பாட்ஷா. நீதிவானில் ஒரு செந்தாரகை, அதை எழுதியவர் பேர் மகபூப் பாட்ஷா. நாங்கள் நீதியரசர்களுடைய தர்ம விஷயங்களை படிச்சுட்டு தான் இந்த பதிவை போடுறேன். அண்மையில் ஜிஆர் சுவாமிநாதன் சாரை பற்றி அவங்க இஷ்டத்துக்கு அந்த யூடியூப்பை திறந்தால் அவங்கவுங்க ஒரு போர்வைக்குள்ளே இருந்துட்டு ஒரு கொள்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அடித்து தோச்சு தொங்க போடுறீங்க. இருக்கட்டும். ஆனால் முதல்ல சார் யார் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு எந்தவித பின்புலமும் கிடையாது. அவராக உழைச்சி அவராக வேர்வை சிந்தி இந்த துறையின் ஒரு சிகரத்தை தொட்டவர் வணக்கத்திற்குரிய ஜிஆர் சுவாமிநாதன் சார். இதை அப்படியே வைங்க. அவருடைய நடவடிக்கை எப்படி, இப்போ ஒருத்தரை பற்றி அவருடைய செயல்பாடுகளை வச்சே அவர் எப்படிங்கிறத ஓரளவு நம்ம கணிக்க முடியுங்கிறது தான் மனதத்துவ ரீதியாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது. காந்தி மகாத்மா சொல்கிறார்,
ஒருத்தரை பற்றி நீ சரியா தப்பா அப்படிங்கிறத ஆராயறதுக்கு முன்னாடி அவருடைய நடவடிக்கைகளை பாரு. இது யார் சொன்னது? அண்ணல் தேசத்தந்தை மகாத்மா சொன்னது. இதை நான் அப்படியே உங்கள்கிட்ட கேட்குறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில நாட்களுக்கு முன்பு புகழ்வாய்ந்த எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவருடைய ஒரு புத்தகம் வெளியிட வருவதற்கு பெரிய சங்கடமும் தடையும் சச்சரவும் பிரச்சனையும் இருந்தது. ஆனால் நீதியரசராக இருந்த நம்முடைய ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இந்த மண்ணில் இல்லை என்றால் எப்படி? எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் என்று சொன்ன இந்த மண்ணில் எழுத்துக்கு சுதந்திரம் கிடையாதா என்று பெருமாள் முருகனுடைய புத்தகம் வெளிவருவதற்கு பல தடைகளை தகர்த்தெறிந்த நல்ல மனிதர் ஜிஆர் சுவாமிநாதன். இது உண்மை, சத்தியம். இது அப்படியே வைங்க சார். இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ஒரு தேர்வு அறை, தமிழ்நாட்டில் ஒரு சகோதரி தேர்வு எழுத போகிறாங்க. அவங்களுக்கு இயற்கை உபாதை, மாத வீடு பிரச்சனை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த இயற்கை உபாதை சாதனம், அதாவது அவங்க மாதவீடா காலத்தில் பயன்படுத்த வேண்டிய பொருளை கழிவறைக்கு சென்று பயன்படுத்தி வருவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை பொதுவெளிகளில் உடைத்து அந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரனாக, ஒரு தந்தை ஸ்தானமாக, அந்த குடும்பத்தின் ஒரு மூத்த உறுப்பினர் போல, தன் மகளைப் போல நினைத்து அவர் கொடுத்த சில நீதி நெருப்பு பொறி வார்த்தைகளை நினைத்து நினைத்து நான் உள்ளபடியே கலங்கி நிற்கிறேன். இதுதானே அறம், இதுதானே தர்மம், இதுதானே உயர்ந்த செயல். சரி, இது மட்டும்தானா? சவுக்கு சங்கர் அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். அவர் நல்லவரா கெட்டவரா, சரியா தப்பா, இதெல்லாம் நான் ஆராய விரும்பலை. அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, அவருக்கு ஒரு கேஸ் வருது. யாராக இருந்தாலும் அதனுடைய மூலங்களை அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு அதில் ஒரு முடிவு சொன்னவர் ஜிஆர் சுவாமிநாதன். மறந்துடக்கூடாது. ஏன்னா அவர் சமூகத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாளுறாருன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இன்றைக்கி அவர் இலக்கிய மேடைக்கு போகிறாரு, இசை மேடைகளுக்கு போகிறாரு, புத்தக வெளியீட்டுக்கு போகிறாரு, அறம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு போகிறாரு. சார் அங்கே என்ன பேசுகிறார் அவர்? இப்போ நீதியரசர் வள்ளிநாயகம் சார் இருந்தாங்க. அவர் அற்புதமாக சொல்லுவார், என்னுடைய நீதிமன்ற தீர்ப்புகளை நான் மட்டும் எழுதவில்லை, நான் வணங்கக்கூடிய பாபா அவர்களுடைய ஆற்றல் என்னை எழுதச் செய்கிறது. ஐயா சொல்லுவாங்க. வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய நீதியரசர் சொக்கலிங்கம் அவர்கள் சொல்லுவார்கள், என் அத்தனை விஷயங்களையும் நான் எழுதவில்லை, வல்ல முருகன் இறைவன் வயலூர் வள்ளல் பெருமான் நான் வழங்கும் முருகன் என் பேனாவிற்குள் வந்து என்னை இயக்குகிறான். எங்கள் ஐயா இஸ்மாயில் ஐயா எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த வழிகாட்டி. அவர் சொல்லுவார், என்னுடைய ஒவ்வொரு தீர்ப்புகளையும் வல்ல இறைவன் வழி நடத்துகிறான். அதை மாதிரி இவர் சொல்கிறாரு, நான் அறத்தை காத்தால், நான் தர்மத்தை காத்தால் தர்மமும் அறமும் என்னை காக்கும் என்று பேசுகிறார். அது அவங்கவுங்களுக்கு தகுந்த விதத்தில் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளினுடைய போர்வேலை இருந்துக்கிட்டு இவரை நீங்கள் அசிங்கப்படுத்தி வார்த்தைகளையும் பதிவுகளையும் போடுறீங்களே, எவ்வளவு வேதனையாக இருக்கும். இந்த நாட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பது பேச்சுக்கு மட்டும்தானா, எழுத்துக்கு மட்டும்தானா? அது வாழ்வியலில் கிடையாதா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா? அண்மையில் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வழக்கறிஞரை மரியாதைக்குரிய சகோதரரை அடித்து, நான் ஒரு சார்பாக வழக்கறிஞரை அடைத்து நான் ஒரு சார்பாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உண்டுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதில் என்ன எனக்கு புரியல. சரி, அப்படியே ஒரு குறை என்றாலும் கூட பொதுவாக இப்போ சாதாரண ஒரு தனி மனிதன் நம்ம ஒரு மனு கொடுக்குறோம் கவர்மெண்ட் ஆஃபீஸில், அது நடக்கலை அப்படின்னா அந்த துறை அதிகாரிகிட்ட கொடுப்போம், செயலர்கிட்ட. அங்கே நடக்கலைன்னா துறை மந்திரிகிட்ட கொடுப்போம், அங்கே நடக்கலைன்னா முதலமைச்சர்கிட்ட கொடுப்போம், அதற்கப்புறம் இல்லைன்னா அடுத்து கவர்னர், ஜனாதிபதி, அப்படி படிப்படியாக போவோம். அப்போ நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த நீதியரசருடைய செயல்பாட்டில் உங்களுக்கு ஏதேனும் இடர் இருந்தால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு ஏன் இதை தகவல் தெரிவிக்கலைன்னு கேட்கலாமா? தெரியலை எனக்கு. சரி, உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு கொடுத்த கமுக்கம் அப்படிம்பாங்க அரசாங்கத்தில், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடிதம் எப்படி பொதுவெளிகளில் விவாதத்திற்கு வந்தது? இதெல்லாம் என்னன்னே நம்ம தெரியல. சரி, விட்டுருங்க.
அண்மையில் ஒரு வாரப்பத்திரிகை 29/7/2025 பத்திரிகை பேரையே சொல்கிறேன், தினமலரில் ஒரு எழுத்தாளர் சொல்கிறார் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி. மதுரையில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதேர்ச்சியாக போன நான் அவர் பலரோடு அமர்ந்து கொண்டு இருந்தார். என்னை நான் அறிமுகம் செய்து கொண்டவுடன் என் கரங்களை குவித்து வணக்கம் சொல்லி என் கைகளை குலுக்கி என் அருகிலே அமரச் சொல்லி அவருக்கு பரிமாறிய உணவை எனக்கும் பரிமாறி என்னுடைய சிறப்பை, என்னுடைய மேன்மையை, என்னுடைய எல்லா பின்னணிகளையும் தெரிந்து கொண்டு என்னை மனதார வாழ்த்தினார். நான் ஒரு எழுத்தாளனாக இந்த சமூகத்தை பார்ப்பதனால் சொல்கின்றேன், ஜிஆர் சுவாமிநாதன் ஒருதலை பட்சமாக ஒருபோதும் செயல்படக்கூடிய மனிதர் அல்ல என்பது அவருடைய எண்ணத்தில், சொல்லில், செயலில் தெரிகிறது என்று ஒரு எழுத்தாளர் பதிவு செய்திருக்கிறார். அவர் யாருன்னு கூட தெரியாது, அவருக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிற பல மனிதர்களுக்கு சொல்கிறேன், நீதித்துறையை குறித்து நம்மெல்லாம் அப்படி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாதுங்கிறத பணிவாக கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் நீதிமன்றத்துக்குள்ளே போனால் தான் எவ்வளவு சங்கடங்கள், இடர்பாடுகள், இதையெல்லாம் தாண்டி அவர்கள் நீதித்துறையில் பணியாற்றுகிறார்கள் என்பதை உணர முடியும். எனவே உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை பொதுத்தலங்களில் நீங்கள் நினைத்த வகையில் ஒருவர் மீது ஏற்றி அவரை குற்றக்கூண்டில் நிறுத்தி அவருடைய தனிமனித வாழ்க்கைக்கும் அவருடைய பொது பெயருக்கும் களங்கம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு செய்யக்கூடிய தவறை இனி சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திற்கு ஜிஆர் சுவாமிநாதன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய வாழ்வியல் நெறி என்ன, அவருடைய ஒவ்வொரு தீர்ப்பும் என்ன என்பது நீதி தேவதைக்கும் சமூகத்திற்கும் தெரியும். அறம் வெல்லும், பாவம் தோற்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களே, பொதுப்படையான ஒரு மனிதருக்கு துன்பம் என்றால் உங்களை போன்றவர்கள் நெஞ்சில் பட்டதை நேர்பட பேசுங்கள். பெரிய சான்றோர் பெருமக்களோடு கை கொடுக்குவதும் அவர்களோடு தேநீர் அருந்துவது மட்டுமல்ல நட்பு. அவர்களுக்கு உண்மையான இடர்பாடென்றால் பொதுவெளிகளில் நமக்கு தெரிந்ததை, அறிந்ததை தேங்காய் போல உடைத்துச் சொல்வதுதான் மரபு. இன்று சொல்கின்றேன், என்றும் அறம் ஜிஆர் சுவாமிநாதன் பக்கம் நிற்கும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.